ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 1ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் 1ஆம் தேதியும் 2வது புதன்கிழமையும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விஷயம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் முன்னே வந்து ஜெபிக்க அன்போடு அழைக்கிறோம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்கிற இந்த ப்ரோக்ராமை கூட தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம் தகப்பனே. பேசுகிற இரு செய்திகளையும் தேவரீர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம். இந்த வீடுகளில் இது ஒளிபரப்பாகுதோ ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷம் அந்த வீட்டில் நிலவை நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம் தகப்பனே. இந்த இரு செய்திகளும் பல பேருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, இந்த சொல்லப்பட்ட வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் கடைப்பிடிக்கத்தக்கதாக கிருபைகளே நீங்கள் தர வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம். தேவரீர் ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலேயும் நாம் 4 சுவிசேஷ கூட்டங்களை பகுதி வாரியாக நடத்தி கொண்டு வருகிறோம். 1வது புதன்கிழமை சென்னையினுடைய வடக்கு பகுதியில் திருவற்றியூர் பகுதியில் இருக்கிற தேரடி பகுதியில் உள்ள ஒய்எம்சிஏ ஹாலில் மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தி தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை தாம்பரம் கிழக்கு பகுதியில் இருக்கிற கேம்ப் ரோடு என்ட்ரன்ஸில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடு எஸ்எம் மகாலிலே ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். எல்லா கூட்டங்களிலும் சுவிசேஷம் முக்கியமானதாக இருக்கும். சுவிசேஷத்தை அறிவித்து தனிஜபம் செய்து அனுப்புவோம். பலவிதமான கட்டுகளிலும் பாடுகளிலும் வியாதிகளிலும் போராட்டங்களில் இருக்கிற ஜனங்கள் வந்து ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். நீங்களும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அநேகருக்கு இந்த கூட்டங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். 5வது புதன்கிழமை எப்போதெல்லாம் வருகிறதோ அப்பொழுது சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அற்புதராஜ் ஸ்கூலில் மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற செப்டம்பர் மாதத்திலே நாம் நடத்துகிற ஒவ்வொரு யூடியூப் ப்ரோக்ராம்களிலிருந்தும் அதே போல் தாம்பரம் மார்ஸ் ஸ்கூலில் நடத்துகிற செய்தி அதிலிருந்து கொடுக்கப்படுகிற செய்தியிலிருந்தும் ஒரு பைபிள் எக்ஸாமினேஷன் AAAT என்ற பெயரில் அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் வந்து நடத்துகிறோம். அது 3 மணி நேரமாக இருக்கிறது. அதே மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அது நடக்கும். செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை அதற்காக ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் கலந்து கொள்ள விருப்பமுடைய எல்லாரும் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எம்பிடி பிள்ளைகள் கர்த்தருக்கு நிச்சயமாக வந்து அதில் கலந்து கொள்ள அழைக்கிறோம். அதற்காக உங்களுக்கு அந்த தேதி நேரமெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். அது செப்டம்பர் 2வது சனிக்கிழமைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு வேண்டும் என்பவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் அந்த போர்ஷனை உங்களுக்கு நாங்கள் அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ப்ரோக்ராமை கூட நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் எட்வின் அகஸ்டஸ் அவருடைய குடும்பத்தினர், அவர்கள் பெருங்குளத்தூரில் இருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தை ஆதரிக்கிற அந்த அன்பு குடும்பத்தினரை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போதும் கூட கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். 2 செய்திகள் இருக்கும். முதலாவது சகோதரர் டேவிட் ஜெயக்குமார் ஒரு செய்தியை கொடுப்பார்கள். அடுத்து நான் ஒரு சிறிய செய்தியை கொடுத்து முடிப்போம், ஜெபித்து முடிப்போம். இதில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த முதலாவது செய்திக்குரிய அந்த முக்கியமான ஆதார வசனத்தை இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற மகள் யூனிஸ் ஜெயஸ்ரீ வந்து வாசிப்பார்கள். மகள் ஷேர்லி சங்கீதா வந்து வாசிப்பார்கள். அதை நீங்கள் கேளுங்கள். அதுக்கப்புறம் செய்தியை நம்ம கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
2 சாமுவேல் 23:20 2 சாமுவேல் 23:20 பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்துக்காக, ஆண்டவரே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதிக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளுக்கு வேண்டிய, இந்த மாதத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு கட்டளை எடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தின் மூலியமாக கர்த்தர் பேசுவீராக, வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை கர்த்தர் ஆண்டவரே வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே செய்தியில் என்னோடு கூட ஆண்டவரே இணைந்திருக்கிறவர்கள், கர்த்தர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக. தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த செய்தியின் மூலமாக இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, கப்சேயேல் ஊரானாகிய பெனாயா. கப்சேயேல் ஊரானாகிய பெனாயா. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பெனாயான்னு சொன்னால் போதுமே, ஏன் இது மாதிரி ஊர்லாம் சொல்கிறீங்க? கப்சேயேல் ஊரானாகிய பெனாயான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வேதத்தில் 3 பெனாயா இருக்கிறாங்க. ஒரு ஆசாரியனுடைய பெயர் கூட பெனாயா, இன்னொரு யுத்த வீரனுடைய பெயர் பெனாயா, அதே அதிகாரத்தில் வருது. அதனால தான் நான் இது வேதமே அப்படி தான் சொல்லுது. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனாகிய கப்சேயேல் ஊரானாகிய பெனாயா அப்படின்னு தான் வேதம் அவரை குறித்து வர்ணிக்குது. அது வேதம் என்ன சொல்லுதோ நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிடலாம், இல்லைன்னா குழப்பம் வரும். இந்த எந்த பெனாயாவை பற்றி இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பெனாயாவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அவரை பற்றி வேதம் என்ன குறிப்பு சொல்லுதுன்னு சொன்னால், அவர் பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரன். யோய்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு யோய்தா, ஒரு ஆசாரியனாகிய யோய்தா, அங்கே யோவாஸ் காலத்தில் அவர் வாழ்ந்தார். அதனால் அந்த யோய்தா இல்லை, இது பராக்கிரமசாலியாக தாவீது காலத்தில் வாழ்ந்த ஒரு யோய்தாவுடைய குமாரனாகிய இருக்கிறாரு. ரெண்டாவது அவருடைய ஊர் பேர் வந்து கப்சேயேல் என்ற ஒரு ஊரில் அவர் வந்து அந்த ஊர்லேருந்து வந்தவராக இந்த பெனாயா காணப்படுறார். இதுதான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இந்த மனுஷனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் வேதம் 3 குறிப்பு சொல்லுது. இவரை பற்றி எங்கே படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அருமையான மகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஷேர்லி சங்கீதம் அவர்கள் படித்த வேத வசனத்திலிருந்து நான் இதை எடுத்திருக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம், இந்த 4 வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானத்துக்காக நம்ம எடுத்துருக்கிறோம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தாவீது சம்மந்தப்பட்டவங்கள தான் நிறைய பேசின்னு இருக்கிறோம். போன தடவை கூட கிம்காம் பேசணும், அதுக்கு பிறகு நம்ம பர்சிலா பேசணும். அப்போது இன்றைக்கி வந்து போன தடவை அண்ணன் கூட ஆசகேல் என்ற ஒரு மனுஷனை பற்றி பேசினார். அதே மாதிரி இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது இந்த பெனாயாவை பற்றி பார்க்கலாம். இந்த பெனாயாவில் 4 வசனங்களை எடுத்து பார்க்கலாம். இந்த பெனாயா வந்து தாவீது ராஜா காலத்திலையும் அவர் வந்து தலைவனாக இருந்தார். தாவீது ராஜாவுக்கு பிறகு இருந்த சாலமன் ராஜா நாட்களிலும் அவர் படைத்தலைவனாக, ஆர்மி சோல்ஜராக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். ஆர்மி சீஃப் இல்லைன்னா கமாண்டர் இன் சீஃப், எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் அவரை உயர்த்தியிருந்தார். அதனால் 2 ராஜாக்கள், அதாவது தாவீது ராஜா நாட்களிலும் அவர் வந்து அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார், பராக்கிரமசாலியாக இருந்தார். அதே நேரத்தில் சாலமன் ராஜா நாட்களிலும் அந்த பெனாயா வந்து முக்கிய பங்கு வகித்தார். இன்றைக்கி தாவீது ராஜா காலத்தில் வாழ்ந்த போது
இவர் எப்படி இருந்தார், அதை தான் நம்ம இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துக்குள்ளாக நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த மனுஷனை பற்றி ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னன்னு சொன்னால், அந்த 20வது வசனத்தில் அவர் செய்கையில் வல்லவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. செய்கையில் வல்லவன் சொல்லப்போனால் he was a powerful பெனாயா. வல்லவன் என்ற வார்த்தை, வல்லமை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் சொல்கிறது பவர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. he was a powerful பெனாயா. 3 P சொல்கிறேன். ரெண்டாவது 22வது வசனத்தில் அவரை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. he was a prestigious person. இல்லைன்னு சொன்னால் பேர் பெற்றவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்த எல்லாரை விட அந்த 3 பேர்களுக்குள்ளே அவர் பேர் பெற்றவனாக இருந்தான். பேர் பெற்றவனும் போது ப்ரெஸ்டீஜியஸ். 3வது காரியம் என்னன்னு சொன்னால், அதுக்கு அடுத்த வசனம் 23வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தாவீது ராஜா மெய்காவலனுக்கு அவரை தலைவனாக வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. he was a chief of the bodyguards. பாடிகார்டுன்றது தான் மெய்காவலன் என்ற வார்த்தை இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாடிகார்ட்ஸ் அது அவங்களுக்கு அவர் சீஃபாக இருந்தார். ஸோ he was having a position. சொல்லப்போனால் 3 P. முதல் P என்னன்னு சொன்னோன்னா ப்ரெஸ்டீஜியஸ். அதுக்கு முன்னாடி பவர்ஃபுல் பெனாயா, ப்ரெஸ்டீஜியஸ் பெனாயா, த பெனாயா ஹூ இஸ் ஹேவிங் எ பொசிஷன். இந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 3 காரியங்களை நான் மீண்டுமா சொல்கிறேன். முதல் காரியமாக எ பவர்ஃபுல் பெனாயா, ரெண்டாவது எ ப்ரெஸ்டீஜியஸ் பெனாயா, மூன்றாவது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா பர்சன் ஆஃப் பொசிஷன். பெனாயா பர்சன் ஆஃப் பொசிஷன். முதல் காரியம் செய்கையில் வல்லவனாகிய பெனாயா. ரெண்டாவது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது செய்கையில் வல்லவன் மாத்திரம் இல்லை, அவர் பெயர் பெற்றவனாக இருந்த பெனாயா. மூன்றாவது மெய்காவலாளனுக்கு தலைவனாக இருந்த பெனாயா. ஆமாம், இப்போது எதுக்காக இவருக்கு இந்த 3 பட்டங்கள் கொடுக்கப்பட்டது இல்லையா? ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கணுன்னா ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? ஒன்றுமே இல்லாதவனுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா செய்கையில் வல்லவன் சொல்லணும்னா அதுக்கு ஒரு காரியம் ஏதாவது ஒன்று இருக்கணும். பேர் பெற்றவனாக இருக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும். மெய்காவலாளனுக்கு தலைவனாக இருக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும். இல்லைன்னா ஒரு ராஜா ஒரு மனுஷனை அப்படியாக வைப்பாரா? அவர் 3 காரியங்களை செய்திருக்கிறார். அதுதான் காரியம். இந்த 3 காரியங்கள் என்ன? அந்த 3 காரியங்கள்லேருந்து நானும் நீங்களும் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? அதுலேருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? இந்த பெனாயாவை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் அவர் 3 காரியங்களை கொன்று போட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. 20வது வசனத்தில் 2 காரியங்களை கொன்று போட்டார். ஒன்று, மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றான். அதுதான் முதல் காரியம். மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றான். இஸ்ரவேல் தேசத்து சிங்கங்கள் அல்ல, மோவாப் தேசத்து சிங்கங்களை அவர் கொன்றிருக்கிறார். மோவாப்னும் போது நமக்கு தெரியும், அம்மோனியர் மோவாபியர் அப்படியான ஒரு சூழ்நிலை. அந்த மோவாப் தேசத்திலேருந்து தான் ரூத் வந்தாங்க. ரூத் எருசலேமுக்கு வரும்போது மோவாப் தேசத்துலேருந்து தான் அவங்க நகோமியை பின்பற்றி வருகிறாங்க. அதனால் மோவாப்ன்றது ஒரு இஸ்ரவேல் தேசம் இல்லை, அது ஒரு அந்நிய தேசமாக இருக்கிறது. அந்த அந்நிய தேசத்தில் இருந்தது என்னன்னு சொன்னால் 2 வலிமையான சிங்கங்கள். பாருங்களேன், வலிமையான சிங்கங்கள். வலிமைன்னு சொல்லும் போது வெரி பவர்ஃபுல் லயன்ஸ். அந்த 2 சிங்கங்களும் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வலிமையாக இருந்தது. பிரியமானவர்களே, மோவாப் தேசத்து சிங்கங்கள் 2 சிங்கங்களாக இருந்தது, வலிமையான சிங்கங்களாக இருந்தது. அவரை ஒருவேளை அது எதிர்த்து வந்திருக்கலாம். அந்த சிங்கங்களை இவராக சிங்கத்தை தேடி போல, ஆனால் எதிர்த்து வந்தது. அந்த எதிர்த்து வந்த சிங்கங்களை அவர் என்ன செய்தார்னா கொன்று போட்டார் சொல்லப்பட்டிருக்கு. he was killing the. அதனால தான் நான் சொல்கிறேன் அவரை பற்றி பவர்ஃபுல்னு சொன்னேன். அவரை பற்றி பவர்ஃபுல்னு சொல்லும் போது அதுதான். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் வரலாம், பில்லி சூன்யமாக இருக்கலாம், சிங்கங்கள் வரலாம். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 4-5வது வசனத்தில் அதான் பார்க்கிறோம். பிசாசுக்கு ஒரு பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு சிங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுமானவருக்கும் ஒரு சிங்கம் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல அவர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். அவருக்கு நல்ல ஒரு சிங்கம் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறாரு. பிசாசுக்கும் ஒரு சிங்கம் சொல்லப்பட்டிருக்குது, எவனை விழுங்கலாமோ, எவனை அடித்து தின்றாலாமோ என்று சொல்லி அப்படியாக சிங்கத்தை போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம்,
எனக்கு விரோதமாக கூட 2-3 சிங்கம் வருது ஐயா. வில்லிசூனியங்கள் செய்கிறாங்க, மாந்திரிகங்கள் செய்கிறாங்க, ஏவல்களின் ஆவி செய்கிறாங்க, இல்லைன்னா பயங்கரமான மாந்திரிகங்களை செய்து எனக்கு விரோதமாக ஏவி விடுறாங்க. சொத்துக்களை அபகரிப்பதற்காக, வீட்டை விட்டு துரத்துவதற்காக, குடும்பங்களை பிரிப்பதற்காக, ஊழியங்களை அழிப்பதற்காக, பிஸ்னஸை நிறுத்துவதற்காக, சூப்பர் மார்க்கெட்டை அழிப்பதற்காக, வைத்திருக்கிற கடையை நிறுத்துவதற்காக பல காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. 2 வலிமையான சிங்கங்களாக காணப்படலாம். இன்னைக்கு இந்த மாசத்துல நீங்க கொன்று போடுவீங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. அதனால தான் செய்கையில் வல்லவன் சொல்றாரு. அதனால தான் கர்த்தர் உங்களை பேர் பெற்றவன் சொல்றாரு. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஒரு காரியம் மெய்க்காவலனுக்கு தலைவன் சொல்றார். சிங்கங்கள் என்னும் போது சத்துரு சிங்கத்தை போல என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து, சத்துருக்கு அப்படியாக தாவீது சொல்றார், சிங்கத்தை போல என் ஆத்துமாவை என்ன பண்றாரு? தொடர்ந்து பிடிக்கிறார். முதல் காரியமாக 2 சிங்கங்கள், எதிர்த்து வந்த சிங்கங்கள், அட்டாக் பண்ண நினைத்தது, அதை என்ன செய்யறாருன்னு சொன்னா he was able to resist it. அதான் முதல் காரியம். he was able to resist. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் காரியம். இன்னைக்கு ஓடி போகிற ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா நீங்க 2 மோவாப் சிங்கங்கள் வலிமையான சிங்கங்களுங்க. சிங்கனாலே வலிமை தானே, காட்டுக்கு ராஜா தானே, சிங்கனாலே வலிமை தான். அப்புறம் இது என்ன வலிமையான சிங்கம்? இப்போ ஒருவேளை பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்குமோ இன்னும் தெரில. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெனாயா, ஒரு அபிஷேகம், பெனாயாவுடைய முக்கியத்துவம் அதுதான். கப்சேயேல் ஊரானாகிய பெனாயா மோவாபிய 2 சிங்கங்களை அவர் என்ன பண்ணாரு? கொன்று போட்டார். முதல் காரியம். 2வது ஒரு காரியம், உறைந்த மழை காலத்திலே அவர் இறங்கி போய் கெபிக்குள்ள இருந்த ஒரு சிங்கத்தை கொன்று போட்டான். திருப்பி 3 சொல்லுது இன்னொரு சிங்கம். ஆனால் இந்த சிங்கம் கொஞ்சம் வெரைட்டி வேற. இது அவரை அட்டாக் பண்ண வரல, அது வந்து பேசிவாக இருக்குது. முதல்ல இருந்தது ஆக்டிவாக இருந்தது, இப்போ இருக்கிறது கெபிக்குள்ளே எங்கேயோ ஒரு சிங்கம் இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? உறைந்த மழை காலம், அப்போது அந்த குளிரையும் அவர் பொருட்படுத்தலை. என்ன குளிர் இருந்தாலும் சரி அந்த உடம்பு தாங்குச்சு இல்லையா? அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் அந்த உறைந்த மழை, ஃப்ரோசன் ஸ்டேட், அப்போது தட் வாஸ் இன்சைட் எ கேவ், இல்லைன்னா ஒரு பிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உறைந்த மழை காலத்தில் கூட அந்த குகைக்குள்ளாக இருந்த ஒரு சிங்கத்தை இறங்கி போய் அவர் அதை கொன்று போட்டான். இந்த சிங்கம் அவரை அட்டாக் பண்ண வரல, அது எங்கேயோ போய் பதுங்கி இருந்தது. ஒருவேளை நாளைக்கு அட்டாக் பண்ணுமோ என்னவோ தெரில. நாளைக்கு அது ஒருவேளை உறைந்த மழையினால ஒருவேளை அது உள்ளே போய் பதுங்கி இருந்திருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு அது வெளியே வந்துடுச்சுன்னா திருப்பி தனக்கு ஆபத்து கொண்டு வரணும்னு நினச்சாரோ என்னவோ தெரில. இப்போ எதிர்த்து வந்த சிங்கம் வலிமையான மோவாபிய சிங்கம் மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்கிறவராக இருக்கிறாரு. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கிரியைகள்லாம் சிலது பேய் ஆட்டம் போட்டுக்கின்னு இருக்கும், விசாசம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். பார்த்தாலே தெரியும், எல்லாம் மூஞ்செல்லாம் இருண்டு போய் பயந்து போய் எல்லாம் ஒடுங்கி போய் உட்காந்துருப்பாங்க. சிலதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்லாம் போடாது, அது ஒரு மாதிரி பதுங்கி இருக்கும். பிசாசு வெளியே தெரியாது, வேலை மட்டும் காட்டின்னு இருக்கும். இருக்கிற பணத்தெல்லாம் சுரண்டிகிட்டு இருக்கும், இருக்கிற சமாதானத்தை சுரண்டிகிட்டு இருக்கும், இருக்கிற சுகத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கும். சில பிசாசுகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் உறைந்த மழை காலத்தில் காணப்படுகிற கெபிக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை போல இருக்கும். அது வெளியே தெரியாது, அதை நானும் நீங்களும் போய் தான் அதை என்ன செய்யணும்? கொண்டு போடணும். அப்படியான காரியங்கள். சிங்கங்கள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல, 2மே ஒரே தான் சிங்கம். 3 சிங்கம்னு சொல்லி ஒரே தான் சாமுவேல் எழுதியிருக்கிறான்ல. 3 சிங்கத்தை கொண்டு போட்டாருன்னா ஒரே தான் முடிஞ்சிடுச்சு இல்லையா? 3 சிங்கம் கொள்றது இல்லை, அந்த சிங்கத்தில் வெரைட்டி காட்டுது பாருங்களேன். ஒன்று மோவாப் தேசத்தில் இருக்கிற 2 வலிமையான சிங்கம், இன்னொரு சிங்கம் உறைந்த மழை காலத்தில் அந்த கெபிக்குள்ளாக பதுங்கி இருக்கிற ஒரு விதமான சிங்கம். அது இவர் போறாரு. ரிட்டாலியேஷன் சொல்கிறேன் நான். முதல்ல ரெசிஸ்டிங்னு சொன்னேன், இதுக்கு என்ன சொல்கிறேன்? ரிட்டாலியேஷன் எதிர்த்தாக்குதல் கொடுக்கறது. நாளைக்கு எதுவும் அந்த சிங்கம் நமக்கு இல்லைன்னா அந்த பெல்லிசூனியம் எதுவும் பில்லிசூனியத்தை முளையிலேயே கிள்ளி வைக்கிற ஒரு சூழ்நிலை. எதிர்த்தாக்குதல் வரும்போது மட்டும்தான் சிலர் அடிப்பாங்க. சிலர் வந்து அப்படி கிடையாது. சிலர் அதுக்கு எதிர்த்து துணிச்சு, அது என்ன உறைந்த மழையாக இருந்தாலும் சரி, அது எந்த கெபிக்குள்ளாக இருந்தாலும் சரி, எங்கே பதுங்கி இருந்தாலும் சரி, அது என்ன நாளைக்கு தாக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் 1 மணி நேரம் கழித்து தாக்குறதா இருந்தாலும் சரி, நான் இப்போவே போய் அதை கொண்டு போடுவேன். அதனால தான் அவர் பேர் பெற்றவனாக இருந்தார். அதனால தான் அவர் மெய்க்காவலனாக இருந்தார். அதனால தான்
அவர் வந்து செயலிலே வல்லவனாக இருந்தார். அதுதான் காரியம். இன்னைக்கு அதுதான் முக்கியமானது பிரியமானவர்களே. ஒருவேளை பதுங்கி இருக்கிற பிசாசுகளாக காணப்படலாம். எல்லா பிசாசும் தலை விரிச்சு போட்டுக்கினே அப்படியே ஆடிக்கினே எல்லாருமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள் வேலை காட்டின்னு இருக்கும். குடும்பங்களில் உள்ளே இருந்து வேலை காட்டும், பிஸ்னஸை நிறுத்தும், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கும். ஒரு சூழ்நிலை வரைக்கும் அது என்ன செய்யுதுன்னே தெரியாதபடிக்கு உள்ளே இருந்து கிரியை செஞ்சுன்னு இருக்கும். அப்படிப்பட்ட சிங்கங்கள் இருக்குது பிரியமானவர்களே. அதையும் இந்த மாதத்தில் கொன்று போடுவீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிப்பட்டது. ஆமாம், கர்த்தர் உங்களை பெனாயாவை போல வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, 21வது வசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். பார்த்தீங்களா, எல்லாமே கொன்று போடுறதா தான் வருது இல்லை இன்னைக்கு. எல்லாமே இவன் ஸ்கில்லிங் தான். முதல்ல 2 மோவாபிய சிங்கங்கள், வலிமையான சிங்கங்களை கொன்று போட்டான். 2வது முறைந்த மழை காலத்தில் ஒரு கெபிக்குள்ள இருந்த சிங்கத்தை கொன்று போட்டான். 3வது பயங்கர ரூபம். அந்த ரூபம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மனுஷன் மாதிரி இருந்திருக்க மாட்டானு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு எகிப்தியன் சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தியனை அவர் கொன்று போட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிபயங்கர ரூபமான ஃபெரோஷியஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் போடப்பட்டிருக்கு. எ ஃபெரோஷியஸ் பர்சன், அதுதான் அதிபயங்கர ரூபமான. நம்ம கொஞ்சம் யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலே நம்ம பயப்படுறோம் இல்லையா? அவர் முகத்தில் கொஞ்சம் கட்டி இருந்தது, இல்லை முகம் ஒரு வீங்கி போயிருந்தது, பார்க்கறதுக்கு பயமாக இருந்தது, அப்படி கருப்பாக இருந்தார், பயப்படுறோம் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிபயங்கர ரூபமான ஒரு எகிப்தியன் சொல்லப்பட்டிருக்குது. அவனை கொன்று போட்டான். அவனை எப்படி கொன்றான்னா, தன் கையில் ஒரு தடியை பிடித்து கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுடைய ஈட்டி, அவன் கையில் ஒரு ஈட்டி இருக்குது, அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்குது, அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவனை கொன்று போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் 3வது காரியம். 3வது கொன்று போடுது ஒரு மனுஷீக வல்லமையை. முதல் 2 பிசாசு, ஒரு பிசாசு வலிமையான பிசாசு, ஒரு பிசாசு குகைக்குள்ள இருந்த பிசாசு, 3வது வலிமையான ஒரு மனுஷீகத்தை. மனுஷீகமாக வருவாங்க உங்களுக்கு விரோதமாக. எல்லாமே பிசாசு போராட்டம் சொல்ல முடியாது. சில பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட அந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதையாவது ஜாமெட்ரி பாக்ஸை எடுத்துக்கிறது, பென்சில் பாக்ஸை எடுத்துக்கிறது, உள்ளே இருக்கிற பென்சில் ஸ்கேலை எடுத்துக்கிறது, நல்ல ஒரு அழகான பேட் எடுத்துன்னு போனால் அதை எடுத்துக்கிறது. இதெல்லாம் மனுஷிகமாக இருக்கும் இல்லையா? சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். பெரியவங்களுக்கு இருந்தால் வீடு எடுத்துக்கிறது, வாகனம் இருந்தால் வாகனத்தை எப்படியாவது எடுத்துக்கிறது, ஒன்றுமே முடியலன்னா உடச்சி போட்டு போயிடுது. இதெல்லாம் மனுஷிகமாக காணப்படுது. இதெல்லாம் அதிபயங்கர ரூபமான எகிப்தின் கிரியைகளாக, எகிப்தியனுடைய கிரியைகளாக அது காணப்படுது. அவனை கொன்று போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை கொன்று போட்டாங்களாம். எப்படி கொன்று போட்டானா, இவர் தன்னுடைய கையில் தடியை பிடிச்சிட்டு போகிறார். he was taking a staff in his hand. staff என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடியை பிடித்து கொண்டு போய் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த எகிப்தியன் கையில் இருக்கிற ஈட்டியை பறித்து, அந்த அதிபயங்கர ரூபமான இருக்கிறவனுடைய கையில் இருக்க ஈட்டி அவ்வளோ ஈஸியாக பறிச்சிட முடியுமா? கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாதபடிக்கு அவன் கையில் எப்படி வச்சுன்னு இருந்திருப்பான். அவனே அதிபயங்கரமாக இருக்கான். அவன் கையில் ஒரு ஈட்டி வேலை இருக்குது. இவர் 2 ஈட்டி எடுத்துன்னு போனாலே ஒன்றும் பண்ண முடியாது. இவர் ஒரு தடியை எடுத்துன்னு போகிறாரு. அந்த தடியை எடுத்துன்னு போயிட்டு தடியை வச்சு ஒன்றும் பண்ணல, அந்த ஈட்டியை பறித்து அந்த ஈட்டினால் அவனை கொன்று போட்டான். இதுதான் பிரியமானவர்களே முக்கியமான காரியம். இதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இந்த வருஷத்தில். இந்த மாதத்தில் அவங்களுடைய ஈட்டியை பறித்து, அவங்களுடைய பட்டயத்தை பறித்து, உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து அவங்கக்கிட்ட இருக்கிறதே பறித்து நீங்கள் அவங்கள கொன்று போடுவீங்க. மனுஷீகத்தை கொண்டு போடுவீங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், உனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுகள், உனக்கு விரோதமாக இப்போ எழும்பி இருக்கிற பதுங்கி இருக்கிற கிரியைகள், கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு கர்த்தர் பெனாயா போல் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். பெனாயாக்குள்ளாக இருந்தது அதுதான். இதுலேருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. இதில் நான் சொல்கிறது காரியம், முதல்ல ரெசிஸ்டிங் சொன்னேன், 2வது ரிட்டாலியேஷன் சொன்னேன், 3வது ஆறு என்னன்னா ரிசம்பிளன்ஸ். இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்தோ வந்தது. இதெல்லாம் பெனாயா சுயமாக வைத்தில்ல. அதுதான் இன்றைக்கி ஆவிக்குரிய பாடம். ஆவிக்குரிய பாடங்கள் இது இந்த 4 வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இங்கே முதல் காரியம் சிங்கங்களை கொன்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்கங்களை கொன்றது யார் தெரியுமா? அவருடைய எஜமான காணப்பட்ட தாவீது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு விசை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது. அது ஆடுகளை பிடித்த போது நான் அதை துரத்தி விட்டேன். அதை விடமாட்டேன்னு சொல்லும் போது நான் அதை கொன்று போட்டேன்னு சொல்கிறார். அதுதான் காரியம்.
யார்கிட்ட இருந்து வந்தது இந்த பெலன்? யார்கிட்ட இருந்து வந்தது இந்த அபிஷேகம்? இட் இஸ் ரிசம்பிளிங் த பவர் ஆஃப் டேவிட். அவருடைய எஜமானாகிய தாவீது இளம் வாலிபத்தில் இருக்கும்போது அவர் இதே காரியங்களை தான் செய்தார் பிரியமானவர்களே. அவர் செய்ததை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து வந்த வல்லமை தான், அவர்கிட்ட இருந்து வந்த அபிஷேகம் தான், அவர்கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு கிருபை தான் சிங்கங்களை அடித்து கொண்டு போடுகிற ஒரு தன்மைகள். பார்த்தீங்கன்னா பெனாயா தாவீதோட இருந்தார். தாவீது பெனாயாவை கூடவே வச்சுன்னு இருந்தார். தாவீது செய்ததெல்லாம் பெனாயா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதே ஒரு தன்மை வருது, ரிசம்பிளன்ஸ் ஆஃப் டேவிட். அங்கேருந்து வந்தது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோலியாத்தை கொல்லும் போது கூட தாவீது அதுதான் செஞ்சார். 17வது அதிகாரம் 35வது வசனம் 50வது வசனம் 50வது வசனத்தில் சொல்லப்படுது, தாவீது கையில் பட்டயம் இல்லாது இருந்ததுன்னு சொல்லப்படுது. தாவீது கையில் பட்டயம் கிடையாது. ஆனால் யார் கையில் பட்டயம் ஈட்டி இருந்தது? கோலியாத்து கையில் 6 அடி 10 அங்குலம் உள்ள ஒரு மனுஷனாக, 10 ஜான் உள்ள ஒரு 6 முழம் ஒரு 10 ஜான் உள்ள ஒரு மனுஷனாக அங்கே கோலியாத் இருக்கிறாரு. அவருடைய கையில் பட்டயம் இருந்தது, அதே நேரத்தில் அவரிடத்துல ஒரு ஈட்டியும் இருந்தது. தாவீது எப்படி போனார் தெரியுங்களா? ஒரு தடியோடு தான் போனார். அவருக்கு ஒரு தடி இருந்தது, அதே நேரத்தில் கவன் இருந்தது, ஒரு அடைப்பையில் 5 கூழாங்கற்கள் அவர் வைத்திருந்தார். இதுதான் அவர் எடுத்துன்னு போனது. முக்கியமாக ஒரு தடி எடுத்துன்னு போனார். அதனால தான் சொல்கிறாரோ என்ன தெரியல, உமது கோலும் உடைய தடியனை தேற்றும். சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்குது, கோலும் தடியும். வெறும் கோலும் தடியுமா தான் தாவீது போனார். ஆனால் கொன்றதை எப்படின்னு சொன்னால் அவருடைய பட்டயத்தை, யாருன்னா கோலியாத்தோடைய பட்டத்தை எடுத்து கோலியாத்தையே கொன்றார். இந்த தன்மை எங்கேருந்து வந்தது? பெனாயாவுக்கு. பெனாயா இப்போ இந்த எகிப்தியனை கொன்று போட்டான் இல்லையா? கொன்று போடும் போது இந்த தன்மை எங்கேருந்து வந்ததுன்னா, இட் இஸ் ஹேவிங் த ரிசம்பிளன்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் டேவிட். தாவீது இடத்திலிருந்து வந்தது தான் பிரியமானோர்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஊழியத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஊழியத்தில் இருக்கிற ரிசம்பிளன்ஸ் உங்களுக்கு வரும். அதுதான் நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய தன்மை. நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்களோ, எந்த ஊழியக்கார்ட்ட இருக்கிறீங்களோ, எந்த ஊழியத்தில் இருக்கிறீங்களோ, எதை உத்தமமாக பின்பற்றிட்டு இருக்கிறீங்களோ, எங்கே போயிட்டுருக்கிறீங்களோ, யார் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களோ, அதில் இருக்கிறது சந்தேகமே இல்லை. தாவீது இடத்துல இருந்த பெனாயா பெற்றுக்கொண்டது கோலியாத்தை கொள்றதுக்கும் அதே பேட்டர்ன் தான் இல்லையா? பேட்டர்ன் சொல்கிறேன் நான். பேட்டர்ன் இவர் ஒன்று, நீ ஒரு பட்டயம் வச்சுருக்கிற, நான் 2 எடுத்துன்னு போகிறேன். நீ ஒரு ஈட்டி வச்சுருக்கிற, நான் 4 ஈட்டி எடுத்துன்னு போகிறேன். அப்படி இல்லை. அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அதுதான் முக்கியமான காரியம். அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர் ஈட்டி வச்சுட்டு இருக்கிறார், அவன் ஈட்டியை வச்சு அவனை கொண்டுடலாம். 2 சிங்கங்கள் வருதா, உறைந்த சிங்கம் இருக்குதா, ஏற்கனவே நான் தாவீது அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு நான் பார்த்துருக்கிறேன், அதை வச்சுன்னு தான் நான் செய்ய போகிறேன். அதுதான் காரியம். ரிசம்பிளன்ஸ் ஆஃப் த அனாயிண்டிங், ரிசம்பிளன்ஸ் ஆஃப் த பவர், ரிசம்பிளன்ஸ் ஆஃப் த கிரேஸ். அதுதான் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங் த்ரூ டேவிட். இன்றைக்கி நீங்கள் எந்த ஊழியத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஊழியத்துடைய சாறு உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும். நாளைக்கு நீ ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியம் எப்படி இருந்ததோ அப்படி தான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சாம் ஜெபதரையாவோட இருந்தவங்க, அவர் எப்படி பேசினாரோ, அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே செய்வாங்க. அதுதான் ஜான் ஜோசப் ஐயாவோட இருந்தவங்க எப்படி அவர் ஊழியம் செஞ்சாங்களோ அதே போல தான், அதை விட வளமையான காரியங்களை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இதுதான் உண்மையான காரியம். எந்த ஊழியத்தில் இருக்கிறோமோ அந்த ஊழியத்தோடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும். அதே காரியங்கள் தான் அங்கே ரிசம்பிளன்ஸ். பாருங்களேன், தாவீது செய்த காரியம் அங்கே தான். இன்னொரு பார்த்தீங்கன்னா ரிசம்பிளன்ஸ் ஆஃப் மோசஸ் அவர்கிட்ட காணப்பட்டது, மோசைக்குள்ளாக இருந்தது. அதுதான் எகிப்தியனை அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு எகிப்தியனை எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை வந்தது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு எகிப்தியனை அவர் கொன்று மணலிலே புதைத்து போட்டார். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? மணலிலே புதைத்து போட்டார். மணலில் புதைத்து போடுகிற ஒரு அனுபவம் இல்லையா? யாத்திராகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் அதுதான் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்தியனை கொன்றாரு, மண்ணில் புதைத்து போட்டார். பார்த்தீங்கன்னா அந்த வல்லமை எகிப்தியனை கொன்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்தியன் தான் கொன்றான். எகிப்தியன் சொன்னாலே அடிமைத்தனம், நிந்தைன்னு சொல்லி, எகிப்தின் நிந்தை உன்மேல் இராதபடிக்கு நான் புரட்டு போட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தின் நிந்தை உன்மேல் இராதபடிக்கு அதை நான் புரட்டி போட்டேன். யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் அதை பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், எகிப்தின் நிந்தை. எகிப்துன்னும் போது அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்துன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஈஜிப்ட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஸ்லேவரி. பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் கொன்று போடப்படுகிறது. பிரியமானவர்களே, எல்லா விதமான அடிமைத்தனத்தை உங்களெல்லாம் எதெல்லாம் அடிமைத்தனம் பண்ணி வச்சுருக்குதோ, எந்த மனுஷன் அடிமைத்தனம் பண்ணி வச்சுருக்கானோ, எந்த கடன் அடிமைத்தனம் பண்ணியிருக்கோ, எந்த பிசாசு அடிமைத்தனம் பண்ணியிருக்குதோ, எந்த வியாதி அடிமைத்தனம் பண்ணியிருக்கோ, எந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், அடிக்ஷன்ஸ் ஒருவேளை உங்களை அடிமைத்தனம் பண்ணி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற காரியம்,
கொன்று போடுவீங்க, மணலில் புதைத்து போடுவீங்க. மோசேயின் இடத்திலிருந்து வந்த ஒரு வல்லமை, தாவீதின் இடத்திலிருந்து சிங்கத்தை அழிக்கிற ஒரு வல்லமை, எகிப்தியனை கொல்லணும்னு சொன்னால் மோசேயின் இடத்திலிருந்து கிடைத்த ஒரு வல்லமை. பார்த்தீங்கன்னா அதுதான் யார்கிட்ட இருந்தோ கர்த்தர் அப்படியாக முன்மாதிரியாக வைத்திருப்பார். மோசே ஒரு முன்மாதிரி, தாவீது ஒரு முன்மாதிரி, பெனாயா அதை பின்பற்றி வரார். பிரியமானவர்களே, பெனாயா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறார், செய்கையில் வல்லவன் சொல்கிறார், தலைவன் சொல்கிறார், கர்த்தர் பெயர் பெற்றவன் சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கப்சேயேல் ஊரானாகிய பெனாயாவின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் மீது கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ரிசம்பிளன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த ரிட்டாலியேஷன் கர்த்தர் எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த பவர், ஆண்டவரே, அந்த பிரெஸ்டீஜ் கர்த்தர் எங்களுக்குள்ளாக, ஆண்டவரே கர்த்தர் அந்த பொசிஷன் கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பெனாயாவை போல மாற்றுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பெனாயா 2 சிங்கங்களை, மோவாபிய சிங்கங்களை அழித்து போட்டார். பெனாயா ஆண்டவரே கெபிக்குள்ளாக சென்று உறைந்த மழை காலத்தில் ஒரு சிங்கத்தை கொன்று போட்டார். ஒரு எகிப்தியனை, அதிபயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் அவருடைய ஈட்டியை வைத்து கொன்று போட்டார். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் கையில் ஈட்டி கிடையாது, பட்டயம் கிடையாது. எங்கள் கையில் ஆண்டவரே எந்த போர் ஆயுதங்கள் கிடையாது, வெப்பன்ஸ் எங்கள் கையில் கிடையாது சுவாமி. ஆண்டவரே, அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் இன்றைக்கி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் இன்றைக்கி செய்யறதுக்காக நன்றி. ஆண்டவரே, முக்கியமாக ராஜாத்தின்னு ஒரு பேரை பார்க்கிறேனே, சூனியங்கள் சூழ்ந்திருக்கிறது, நாய்களைப் போல வளைத்து கொள்கிறார்கள், காளையைப் போல வளைத்து கொள்கிறார்கள். கர்த்தர் உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த அதிபயங்கரமான ஒரு எகிப்தியனை நீ கொன்று போடுகிறீங்கம்மா ராஜாத்தி. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராம் பிரகாஷ் அப்படின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்க. ராம் பிரகாஷை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, மெய்காவலாளனுக்கு தலைவனாக நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. யூ வில் பி லிஃப்டட் இன் யுவர் செக்யூரிட்டி. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அப்படியாக ஒரு பேரை பார்க்கிறேன். போத்தம்னு ஒரு பேரை பார்க்கிறேன். போத்தம், BOTHEM. யாரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரை உங்கள் அப்பா நினைத்து உனக்கு அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. போத்தம்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறார், அவருடைய பேரை உனக்கு வச்சிருக்கிறாங்க. அவர் ரொம்ப பெட்டு. கர்த்தர் இன்னைக்கு போத்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும், மீதி உனக்கு வேறு லாங்குவேஜ் தெரியும். கர்த்தர் இன்னைக்கு போத்தமை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன ஆசீர்வாதங்கள் மீண்டுமாய் வருது. கர்த்தரை விடாமல் பற்றிக்கொள். ஆண்டவரே, இன்னைக்கு ஸ்ரீஜான் ஒரு பேரை பார்க்கிறேன், ஸ்ரீஜா. கர்த்தர் ஸ்ரீஜாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க என் சிஸ்டர் கிரிஜான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்ரீஜா, கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் மூலியமாக கிரிஜா உன் ஜபத்தின் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படுவாள். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு முக்கியமாக முகேஷ் ஒரு பேரை பார்க்கிறேனே, கர்த்தர் முகேஷ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் தம்பி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்தப்படுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு பவர் வேணும் பிரதர். நான் என் ஊழியமே பிசாசு சம்மந்தப்பட்டது தான், சிங்கம் சம்மந்தப்பட்டது தான். குறிப்பாக எனக்கு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த கெபியில் இருக்கிற சிங்கம் அதெல்லாம் போய் அதட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு நேரடியாக வருகிற சிங்கம் மாத்திரம் இல்லை, கெபியில் இருக்கிற சிங்கத்தை என் காலாலேயும் மெரிச்சு போட்டுருணும். அந்த அளவுக்கு என் குடும்பம் பாதிக்கப்பட்டது. என் பெற்றோர் அந்த பில்லி சூன்யத்தில் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படியாக ஒரு கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக நன்றி. நீ தான் பெனாயா. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. நீ தான் பெனாயா. கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேரை பெனாயாவாக, கப்சேயேல் ஊரானாகிய பெனாயாவாக கர்த்தர் இன்னைக்கு மாற்றுக்கிறதுக்காக நன்றி. சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் நிறைய பேர் வீட்டில் கர்த்தர் பெனாயாவின் வல்லமை இறங்கிறதுக்காக நன்றி. தாவீது ராஜா கொன்று போட்ட ஒரு வல்லமை, மோசே கொன்று போட்ட எகிப்தியனை கொன்று போட்ட ஒரு வல்லமை. இன்னைக்கு நீங்கள் யாரையும் கொல்ல மாட்டீங்க, ஆனால் அதோடைய தன்மைகளை விட்டுருவீங்க. யாரையும் கொண்டுட்டீங்கன்னா உங்களை ஜெயிலில் பிடிச்சின்னு போயிடுவாங்க. இன்னைக்கு அது நடக்காது. ஆனால் யார் எது சிங்கமாக இருந்தாலும் சரி, அதோடைய வல்லமைகளை நீங்கள் உரிச்சு போட்டுறீங்க. கர்த்தர் நீ தான் பெனாயா. நிறைய பேர் வீட்டில் தேவன் பனியை போல இறங்குறத பார்க்குறேன், தேவன் அக்கினியாக இறங்குறத பார்க்குறேன். சிலருடைய கால்கள்லாம் வலுக்கிறத பார்க்குறேன். சரீரம் மெலிஞ்சு போயிருக்குது, ஆனால் கால் மான் கால் போல மாறுது. சிலர் அப்படியாக கால்கள் யானை கால்களை போல தடித்து போகுது, மிதிச்சு போடுறதுக்கு. யானை காலு கீழாக மிதிச்சிட்டான்னா ஒருத்தன் என்ன ஆகுறது? அதுக்கு பிறகு அவன் சின்ன பின்னம் தான். கர்த்தர் இன்னைக்கு யானை காலை போல கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிறைய பேர் கைகள்லாம் அப்படியே துடிக்குது பாருங்களேன், தேவ பிரசன்னம். நிறைய பேர் இன்னைக்கு என்ன இங்கே பார்க்கறது இல்லை. ஏதோ நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, என்னை பார்க்கறது இல்லை. இங்கே மீண்டுமா கர்த்தரை பார்க்குறீங்க. சிலர் எதையுமே பார்க்கறது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பார்க்குறீங்க. சிலர் சொல்கிறீங்க அந்த வல்லமை மட்டும்தான் பிரதர் நான் உணர்றேன். அப்படியாக யாரோ ஒருத்தரை சேர்லேருந்து அப்படியே தள்ளி விடுது ஒரு வல்லமை. நான் பார்க்குறேன் ஒரு மனுஷன்
அப்படியாக அந்த சேரில் உட்காந்துருக்கிறாரு, அப்படியே தள்ளி விடுது. யாரோ ராக்கிங் சேரில் உட்காந்து பார்க்குறாங்க, அப்படியே தலையை சுற்றுது. நீங்கள் அந்த ராக்கிங் சேர்லேருந்து எழுந்திருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தருடைய வல்லமை தொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசனம் இறங்கி இருக்குது. ஆண்டவரே மக்கே நாங்கள் மகிமை. ஆண்டவரே நீங்கள் தான் பெனாயான்ற வார்த்தைக்காக நன்றி. நீ தான் கப்சேல் ஊரானாகிய பெனாயா, நீ தான் யோய்தாவின் பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா, நீ தான் கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் தாங்க பெனாயா. பெனாயான்றது நீங்கள் தான், யாரோ பெனாயா கிடையாது. நீ தான் சிங்கத்தை அழிச்சு போடுவேன். நீ தான் பயங்கர ரூபமான எகிப்தியனை கொண்டு போடுவேன். கர்த்தர் எந்த எபியில் இருந்தாலும் அந்த சிங்கத்தை தேடி போய் கொண்டு போடுவேன். கர்த்தர் அவ்வளோ வல்லமையும், கர்த்தர் உங்களை அவ்வளோ நேசிக்கிறார். அதனால செய்கிறது. ஏதோ பெனாயா பேர் பெருமைப்படுத்துறது இல்லை. அது தேவனுடைய அபிஷேகம் பெனாயா மேலே அவ்வளோ அதிகமாக இருந்தது. கர்த்தருடைய வல்லமை தாவீது மேலே என்ன வச்சுருந்தாரோ, அந்த ஊழியத்தில் என்ன வச்சிருக்கிறாரோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். பிசாசுகளை கிழித்து கொன்று போடுறதுக்கு, வாய்களை கிழித்து கொன்று போடுறதுக்கு கர்த்தர் உன்னை தான் பெனாயாவாக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிசாசுகளை கிழிப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக 1ஆம் தேதியே கர்த்தர் இதை உங்களுக்கு தருவாராக. 2 அனௌன்ஸ்மெண்ட். முதலாவது அனௌன்ஸ்மெண்ட், ஏஏஏடி நல்லா ஆயத்தமாயிட்டு வந்து செய்யுங்க. அண்ணன் ஏற்கனவே சொன்னபடியாக அதை செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை செயின்ட் மார்க்ஸ் ஸ்கூலில் அது ஒழுங்கு பண்ணியிருக்கோம். 3 மணி நேரம் எக்ஸாம். அது நல்லா ஆயத்தமாயிட்டு வாங்க. ப்ரைஸ் பற்றி இல்லை, எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்கப்படும். நல்ல ப்ரைஸாகவே கொடுக்கறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். என்னால் எவ்வளோ எம்பிடி ஊழியத்தில் செய்ய முடியுமோ அப்படியாக நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நல்லா ஆயத்தப்படுத்திட்டு வாங்க. ஆயத்தம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. 2வது, இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க என்னுடைய அருமையான தாய் மாமா மிஸ்டர் எட்வின் அகஸ்டஸ் மாமா அவர்கள். அவங்களுக்கு 88 வயசு. என்னுடைய தாய் மாமாவாக இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய அம்மாவுடைய ஃபஸ்ட்டு பிரதர். அவங்க தான் எங்கள் அம்மா இறக்கும் போதே 80. இவங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிரதர். அதுக்கு பிறகு இன்னொரு பிரதரு, அதுக்கு பிறகு ஒரு சிஸ்டரு, கடைசி தான் எங்கள் அம்மா. அப்படியாக அவங்க தான் ஃபஸ்ட்டு பிரதராக இருக்கிறாங்க. இன்றைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. என் மேலே எம்பிடி ஊழியத்தின் மேலே ரொம்ப அவங்களுக்கு இஷ்டம். இந்த மாதம் முக்கியமாக மாமாவுக்கு பர்த்டே. அவங்க பேர் எட்வின் அகஸ்டஸ். பேர் என்ன, ஏன் அப்படி அகஸ்டஸ்ன்னு வச்சாங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுனால தான் அவங்களுக்கு அகஸ்டஸ்ன்னு வச்சுருக்காங்க பேர். அதுதான் உண்மை. ஆகஸ்ட் மாதம் பிறந்தாங்க, அதனால் அகஸ்டஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்க மாத்திரமல்ல, அவங்களுடைய மகன் மிஸ்டர் சுரேஷ் எட்வின் அண்ணன் அவர்கள். அதே நேரத்தில் ஜெயராணி அக்கா நம்ம மீட்டிங் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவாங்க. எல்லா மீட்டிங்கும் ஜெயராணி அக்கா வருவாங்க. அவங்களுடைய மகன் மிஸ்டர் கிளமெண்ட், அதே நேரத்தில் கிளமெண்ட் சுரேஷ், அவங்களுடைய மருமகள் மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சுரேஷ், ரித்திகா, சாமுவேல் குழந்தை. கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் அவங்க முழு குடும்பத்தையும் அவங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவங்களையும் கர்த்தர் ஒரு பெனாயாவாக மாற்றணும். அதுதான் என்னுடைய ஜெபம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பெனாயாவாக மாற்றி எல்லாம் சிங்கங்களெல்லாம் கொன்று போடுறதுக்கும், பயங்கரமான இருக்கிற ரூபம் உள்ளது எதுவாக இருந்தாலும் சரி, அது எகிப்தனாக இருந்தாலும் சரி, அது பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி இல்லை. பயங்கர ரூபமாக இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து கொன்று போடணும். அதுதான் இன்றைக்கி காரியம். இன்றைக்கி செய்தி அதுதான். இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்கள் லைஃப் வரைக்கும் இந்த அபிஷேகம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. இப்போதும் கூட ஒரு செய்தியை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி. திரும்பவும் கூட ஒரு செய்தியை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினர் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. அடியேன் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். கர்த்தர் பேசும், நாங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி, ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அபியத்தார் த ஹை பிரீஸ்ட், அவரை குறித்து சில குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 25-26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபியத்தாரை குறித்து ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார். அதற்கு இயேசு, தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவனும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன், அபியத்தார் த ஹை பிரீஸ்ட். இந்த ஆண்டவராகிய இயேசுவே அவரை குறித்து சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே
பிரதான ஆசாரியன் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், பிரதான ஆசாரியனாகிய அபியத்தார். அந்த ஸ்தானம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இதை குறித்த முற்குறிப்புகள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் அபியத்தாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இவர் யார் என்றால், ஏலி என்ற பிரதான ஆசாரியன், முதலாவது பிரதான ஆசாரியன். இத்தாமார், ஆரோனுடைய குமாரனாகிய எலெயாசார் பிரதான ஆசாரியனாக இருந்தார். அதற்கு அடுத்து அவருடைய தம்பியாகிய இத்தாமார் இருந்தார், ஆசாரியனாக இருந்தார். அந்த இத்தாமாருடைய வம்சத்தில் வந்த ஏலி முதலாவது பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். அவருடைய வகுப்பில் வந்த 4வது பிரதான ஆசாரியன் தான் இந்த அபியத்தார். இவரை குறித்த குறிப்புகள் தாவீதினுடைய காலத்திலே அவர் வாழ்ந்தவர். அவரை குறித்த குறிப்புகள் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது. சவுல் நோபில் இருக்கிற 85 ஆசாரியர்களை தேவோக்கு என்ற ஒரு மனிதனை கொண்டு கொன்று போட்டார். ஏதோமியானாகிய தோவேக்கை ஏவி 85, அதாவது ஏபோத்துக்களை வைத்திருந்த 85 ஆசாரியர்களை கொன்று போட்டார். அப்பொழுது அவர்களுக்குள்ளிருந்து தப்பி ஓடி வந்த ஒரு மனுஷன்தான் இந்த அபியத்தார். அவரை குறித்து இங்கே வேதம் 1 சாமுவேல் 22:18 23 வரைக்கும் உள்ள வசனங்களிலே அங்கே சில குறிப்புகள் சொல்லியிருக்கிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அந்த வசனம் 20 சொல்லுகிறது. 1 சாமுவேல் 22:20, அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீதிடம் ஓடி போனான். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது அபியத்தாரிடம், உன் தகப்பன் வீட்டாரின் மரணத்துக்கு காரணம் நானே. 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். உன் பிராணனை வாங்க தேடுகிறவனே என் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்று தாவீது அபியத்தாரை பார்த்து சொல்லுகிறார். 85 ஆசாரியர்களை சவுல் அனுப்பின தோவைக்கு கொண்டு போட்டார். அதற்குள்ளே நம்ம போகலை, அதை நீங்கள் வேத பகுதியிலே வாசிக்கலாம். அந்த 85 பேரை அவர் கொன்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் இருந்து அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் தப்பி ஓடி தாவீதிடத்திலே வந்திருந்தார். தாவீது அப்போது ராஜாவாக இல்லை. சவுல் அவரை வேட்டையாடி கொண்டிருந்த நேரம் அது. தாவீதிடத்திலே அவர் ஓடி வந்தார். சரியான இடத்துல அடைக்கலம் புகுந்த அபியத்தார். யாரிடத்துல இருக்க வேண்டுமோ ஆவிக்குரிய நிலையில் சரியான நபரிடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். எம்பிடி ஊழியத்தில் சரியான ஒரு ஊழியத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த ஊழியத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீது அப்போது ராஜாவாகவே இல்லை, சவுல் தான் ராஜா. சவுலிடத்தில் அவர் அடைக்கலம் புகுந்து என்னை கொல்லாதே என்று அவர் கேட்காமல் வனத்திலே காடுகளிலே சுற்றி திரிந்து கொண்டிருந்த சவுலுக்கு தப்பி தெரிந்த தாவீதிடத்தில் கர்த்தருடைய அபிஷேக தைலம் யார் மீது 2வது வைக்கப்பட்டிருந்ததோ அந்த தாவீதிடத்தில் அவர் வந்து சேர்ந்தார். சரியான இடத்துல அபியத்தார் வந்து சேர்ந்து விட்டார். தாவீதோடு இருந்து எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டிருந்தார். ஒரு ஊழியத்திலே, ஒரு சபையிலே கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார். அந்த ஊழியத்தில் வருகிற எல்லா பாடுகளுக்கு மத்தியிலும், போராட்டங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லா விதத்திலும் அந்த ஊழியத்தோடு இணைந்து இசைந்து இருக்கும்போது அதனுடைய அபிஷேகத்தையும் அதனுடைய கிருபைகளையும் அதன் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் என்று அபியத்தார் உங்களுக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, அபியத்தாரை குறித்து சில காரியங்கள். ஒரு ஏபோத்தை வைத்திருந்த ஒரு அபியத்தார். தாவீதிடத்தில் அவர் தப்பி வரும்போது அவரிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. ஏபோத் என்பது பிரதான ஆசாரியன் கையில் இருக்கும். அதன் மூலமாக வெளிப்பாடுகளை பெற்று ஜனங்களுக்கு அறிவிக்க அல்லது அந்த ராஜாவுக்கு அறிவிக்க அந்த ஆசாரியன் நியமிக்கப்பட்டிருப்பார். அந்த பிரதான ஆசாரியன் கையிலே வைத்திருக்கிற அந்த ஏபோத்து, அந்த ஏபோத்தின் மூலமாக கர்த்தருடைய வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற ஒரு ஆசாரியன் அவன். அந்த கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஏபோத்தை அவர் கையோடே வைத்திருந்தார். அந்த ஏபோத்து மூலமாக நம்ம வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற ஒரு ஆசாரியனாய் அபியத்தார் இருந்தார். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அபியத்தார் தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. 1 சாமுவேல் 23:9 சொல்லுகிறது, தாவீது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா. தாவீதுக்கு ஒரு நெருக்கடி. 1 சாமுவேல் 23:10-13 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். கர்த்தர் சொன்னபடி தாவீது சவுலுக்கு தப்பி கேகிலா பட்டணத்தை விட்டு போனார். தாவீது கேகிலா பட்டணத்துக்கு வந்திருந்தார்.
அந்த பட்டணத்தை மற்ற அவருடைய எதிரிகளிடமிருந்து தப்புவித்தார். அப்பொழுது சவுல் அவரை தேடி கேகிலாவுக்கு வந்தார். அப்பொழுது தாவீது ஏபோத்தை அபிமெலேக்கிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரித்தார். தாவீது விசாரிப்பதற்கு அந்த அபியத்தார் இடத்துல இருந்த அந்த ஏபோத்து உதவிற்று. கர்த்தரிடத்தை விசாரித்த போது கர்த்தர் சொன்னார், நீ கேகிலாவை விட்டு தப்பிப்போ. அவர் தப்பி ஓடி போய்விட்டார். சவுல் அவரை தேடி வருவதை நிறுத்திவிட்டார். அதற்கு அந்த ஏபோத்து அபியத்தார் இடத்துல இருந்த ஏபோத்து தாவீதுக்கு உதவி செய்தது. பிரியமானவர்களே, அதே போல சிக்லாகிலே சிறைப்பட்டு போன தாவீதினுடைய எல்லா ஜனங்களையும் விடுவிப்பதற்கு அந்த ஏபோத்து உதவிட்டு என்று இன்னொரு குறிப்பு சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30:7 மற்றும் 8 வசனங்களிலே தாவீது அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரிடம் விசாரித்த போது, நீ அந்த தண்டை பின்தொடர், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சிக்லாகிலே தாவீதினுடைய எல்லா குடும்பத்தினரையும் அவரோடு இருந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் மற்ற ஜனங்கள் திரைப்பிடித்து போனபோது தாவீது அபியத்தாரனுடைய ஏபோத்தை கொண்டு வர சொல்லி அங்கே விசாரித்தார். கர்த்தர் சொன்னார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அப்படியே தாவீது பின்தொடர்ந்து போய் எல்லாரையும் எதிரிகளை சிதறடித்து தன்னுடைய படைகளை, தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய மனைவிகளை, பிள்ளைகளை, தனக்கு உண்டான ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அபியத்தார் தாவீதோடு கூட இருந்தார். அந்த ஏபோத்து கூடவே இருந்தது. அது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருந்தது. ஆகவே தாவீது எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டு கொண்டே வந்தார். தொடர்ந்து ஒரு 4வது குறிப்பாக சொல்கிறேன். உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்த சாதோக்கும் அபியத்தாரும். அந்த குறிப்பு 2 சாமுவேல் 15:29 சொல்லப்பட்டிருக்கிறது. சாதோக்கும் அபியத்தாரும் எருசலேமுக்கு திரும்ப கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள். தாவீது அப்சலோமுக்கு தப்பி போன பொழுது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட போனார்கள். தாவீது சொன்னார், இல்லை, இந்த பெட்டியை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போங்கள் என்று ஆசாரியனாகிய சாதோக்கு இடத்திலையும் அபியத்தார் இடத்திலையும் சொன்னார். அவர்கள் திரும்ப அதை சுமந்து கொண்டு பத்திரமாக எருசலேமிலே கொண்டு வந்து அதை சேர்த்தார்கள். அதே போல 5வது ஒரு குறிப்பு, அப்சலேமுக்கு தப்பி போன தாவீதுக்கு தகவல் சொன்ன அபியத்தாரும் சாதோக்கும் 2 சாமுவேல் 15:35-36 ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அர்கியனாகிய ஊசாயிடம், உன்னோடு கூட எருசலேமில் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்சலோமின் செய்திகளை சாதோக்கின் மகனாகிய அகிமாசும் அபியத்தாரின் மகனாகிய யோனத்தானும் எனக்கு அனுப்புவார்களாக என்று சொல்லி தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியோடு அவர்களை அனுப்பினார். அதே போல சாதோக்கின் மகனும் அபியத்தாருடைய மகன் யோனத்தானும் அந்த தாவீது அந்த அப்சலோமை குறித்த எல்லா செய்திகளையும் வெளியே எருசலேமுக்கு வெளியே தப்பி ஓடி போயிருந்த தாவீதுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அப்போதும் அபியத்தாருடைய மகனும் தாவீதுக்கு உதவியாக இருந்தார்கள். அதோடு கூட அவர் சாதோக் என்ற ஆசாரியனும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5வது ஒரு குறிப்பு, அப்சலோமினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு அபியத்தாருடைய ஸ்தானம் என்னவாயிற்று? 2 சாமுவேல் 20:25 சொல்லுகிறது, சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாய் இருந்தார்கள். ராஜா தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடினார். யுத்தத்தை செய்து அவரை மேற்கொண்டார். திரும்பவும் ராஜாவாக திரும்பி வந்து எருசலேமிலே ராஜாவாக வீற்றிருந்தார். அப்பொழுது அதே சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களாக அந்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு சிறையிருப்புக்கு போன, தப்பி ஓடி போன தாவீதுக்கு உதவியாக இருந்த அபியத்தார், சாதோக்கு 2 பேரும் திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டார்கள். ஆசாரியர்களாகவே இருந்தார்கள். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு போராட்டங்கள் வந்த பொழுது கூட இருந்தவர்கள் திரும்பவும் அதே ஆசாரிய ஸ்தானத்தை தக்க வைத்து கொண்டார்கள். நீங்களும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, உங்களை வைத்த ஊழியத்திற்கு, கர்த்தர் உங்களை வைத்த சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் திரும்பவும் உங்கள் ஸ்தானத்தை நிலைநிறுத்துவார். நீங்கள் அங்கே இருப்பீர்கள். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்குரிய ஸ்தானத்தை, ஆவிக்குரிய ஸ்தானத்தையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள். இன்னொரு குறிப்பு, 6வதாக அதோனியாவுக்கு உதவின அபியத்தார். 1 ராஜாக்கள் 1:5 மற்றும் 7 வசனம் சொல்லுகிறது, ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்ற தாவீதின் மகன் நான் ராஜாவாவேன் என்று தன்னைத்தான் உயர்த்தினான். 7 வசனம் சொல்கிறது, அவன் யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். தாவீது இன்னும் அடுத்த ராஜாவை வயதான காலத்தில் நியமிக்காமல் இருந்தார். சாலோமோனை நியமிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது.
ஆனால் இன்னும் அந்த காரியம் நடவாமல் அந்த ராஜாஸ்தானம் தாவீதின் மேலேயே இருந்தது. அவர் வயதாகி 70 வயது சென்றவராயிருந்தார். அந்த நேரத்தில் தாவீதினுடைய மனைவியாகி ஆகித்துக்கு பெற்ற அதோனியா என்பவன் நான் ராஜாவாவேன் என்று தன்னைத்தானே தாவீதினுடைய அனுமதி இல்லாமலே உயர்த்தினான். தாவீது அதை கண்டும் காணாதவரை போல் இருந்தார். அவருக்கு ஒன்றும் தடை சொல்லவில்லை. அதோனியா தனக்கு முன் செல்லுகிற 50 பேரை நியமித்தார். குதிரைகளை வாங்கி கொண்டார். எல்லாவற்றையும் அவர் ரதங்களை வாங்கி கொண்டார். அவர் அதை யோவாபோடு, அப்போது இருந்த தளபதியாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் அவர் ஆலோசனை பண்ணி வந்தார். அவர்கள் அவனுக்கு உதவியாக இருந்தார்கள். ஆனால் பின்பு காரியம் மாறுதலாய முடிந்தது. தாவீது சாலமோனை ராஜாவாக நியமித்து சாதோக்கு என்ற மற்றொரு ஆசாரியன் மூலமாக அவனை அபிஷேகம் பண்ணினார். இந்த காரியம் அங்கே நடந்தது. பெனாயாவை தளபதியாக அவர் நியமித்து விட்டார். இந்த காரியங்கள் அங்கே நடந்த பொழுது நடந்த காரியம் 7வது ஆசாரியத்துவை அபியத்தார் இழந்து போனார். 1 ராஜாக்கள் 1:34 தாவீதின் ஆலோசனைப்படி ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சாலமோனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். இப்பொழுது அவருடைய ஸ்தானம் என்ன பாருங்கள். 1 ராஜாக்கள் 2:26-27 சொல்லுகிறது. ராஜாவாகிய சாலமோன் அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பதாக கர்த்தருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். 27ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். 1 ராஜாக்கள் 2:27 அப்படி சொல்லுகிறது. சீலோனாகிய அகியா மூலமாக ஆசாரியனாகிய ஏலிக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் ஓப்பினி பினகாஸ் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் பின்பு உன் சந்ததியில் வருகிற ஆசாரியர்கள் தள்ளப்படுவார்கள் என்று அங்கே சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டு சாலமன் ராஜாவான பொழுது அபியத்தாரை ஆசாரிய ஸ்தானத்திலிருந்து தள்ளி சாதோக்கை ஆசாரியனாக நியமித்து விட்டார். ஆசாரிய ஸ்தானம் அவரை விட்டு போயிற்று. 1 ராஜாக்கள் 2:35 சொல்லுகிறது. ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்தில் சாலமோன் வைத்தார் என்று. 8வது குறிப்பு, ஏலியிடம் முன்பு கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்று. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. 1 சாமுவேல் 2:35 சொல்லுகிறது. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். தாவீதுக்கு எல்லா விதத்திலும் அபியத்தார் ஒத்தாசையாகத்தான் இருந்தார். சாலமோன் ராஜாவாகும் போது அவரை தள்ளிவிட்டார். காரணம், தேவனுடைய சித்தத்தின்படி சாலமோன் அங்கே வர வேண்டும். ஆனால் அதோனியா வருவதற்கு அவர் உதவியான ஆலோசகராக இருந்தபடியினால் அவரை தள்ளிவிட்டார். இந்த ஒரு இடத்துல தான் அவர் சற்று விலகிவிட்டார். தேவ சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளாமல் சாலமோனுக்கு ஆதரவாக இராம்பதுபடிக்கு அவர் அதோனியாவுக்கு ஆதரவாக வந்தார். இதன் நிமித்தம் அவர் தள்ளப்பட்டார். தன்னுடைய ஆசாரிய ஸ்தானத்தையும் அவர் இழந்து போனார். சாலமோன் அங்கே சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஊருக்கு நீ திரும்பி போ, ஆனதோத்துக்கு போய் உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்துக்கு திரும்பி போய்விடு என்று அனுப்பிவிட்டார். அந்த ஸ்தானத்தை அவர் இழந்து விட்டார். ஆசாரியர்கள் மாறுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் தேவ சித்தத்தை அறியாமல் வழிவிலகுவார்கள். ஆனால் தேவ சித்தமோ மாறாது. இந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2:35, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அது சாதோக்கு என்று நினைத்து கொள்ள வேண்டியதில்லை. அதையும் தாண்டி தேவ சித்தம் அங்கே இந்த மனிதர்களாகிய ஆசாரியர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக வந்து தேவ சித்தத்தின்படி இரத்தம் சிந்தி தானே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஆசாரியத்தை பிரதான ஆசாரிய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. சாதோக்கும் அதை தொடர்ந்து வந்த ஆசாரியர்களும் ஒரு காலகட்டத்திலே நின்று போனார்கள். ஆனால் அந்த ஆசாரியர்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவதற்கு கையினாலே பலி செலுத்தி, ஆடு மாடுகளை பலி செலுத்தி பிராயசித்தமாக மனிதர்களுக்கு பாவங்களுக்கு பிராயசித்தம் செய்கிற ஆசாரியர்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி நித்திய பிரதான ஆசாரியராக
ஒரே தரம் இரத்தத்தை சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்து பிதாவண்டையிலே போய் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் என்பதைத்தான் இந்த 1 சாமுவேல் 2:35 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அபியத்தாரை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அபியத்தார் என்ற பிரதான ஆசாரியன். அந்த மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 அவர் சொல்லியிருக்கிறார், தாவீது தனக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. அபியத்தார் என்ற பிரதான ஆசாரியன் என்று ஆண்டவராகிய இயேசு குறித்தார். அந்த ஆசாரியன் காலத்தில் தாவீது அந்த ஆலயத்தில் போய் ஏற்கனவே புதிய தேவ சமூகத்து அப்பங்கள் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டபடியினால் பழைய அப்பத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அந்த தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பு பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டார். அது எப்படி? 10வது குறிப்பாக, கடைசி குறிப்பாக சொல்லி முடிக்கிறேன். ஆசாரியர்கள் மாறுவார்கள், ஆனால் மாறாத நித்திய பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறுவதே இல்லை. சாதோக்கு அபியத்தாருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார், ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ நித்திய பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். இதைத்தான் பவுல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இவரோ நம் பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எபிரேயர் 10, 19, 20, 21 சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தானத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய மீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறபடினாலும் we have a high priest over the house of God என்று ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகம் அது ஹை பிரிஸ்ட் என்றே சொல்லுகிறது. மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் உண்டு. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுடையவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுடையவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரண்டையிலே சேர கடவோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துர்மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நம்மை மாற்றும்படிக்கு பிரதான ஆசாரியராக தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி அதை எடுத்துக்கொண்டு பிதாவினுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் ஆண்டவர் வைத்தார் என்று பவுல் அந்த எபிரேயர் புத்தகத்தில் பல இடங்களிலும் எபிரேயர் புத்தகத்திலும் அதை எழுதியிருக்கிறார். அந்த சுத்த ஜலம், அந்த சுத்த இரத்தம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சுத்திகரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆசாரியர்கள் மாறி போயினார்கள். அபியத்தார் கூட தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து ஆனதோத்துக்கு போய்விட்டார். சாதோக்கு வந்தார், அவருடைய காலம் வரைக்கும் ஆசாரியனாயிருந்தார். ஆசாரியர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். கிறிஸ்து முற்றுமுடிவாக பிரதான ஆசாரியராக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே தேவ சந்நிதியிலே சிலுவையிலே சிந்தி பிதாவண்டையில் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். தேவனுக்கு உண்பதாக அந்த இரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, நினைவு கூறுதலாக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோ மாறாத பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட என் மகனே, என் மகளே, உன் பாவங்களோ நீ கழுவப்படும்படிக்கு, நீ சுத்திகரிக்கப்படும்படிக்கு, சுத்த ஜலம் தெளிக்கப்படும்படிக்கு 1 பேதுரு 1:2 அவர் சொல்லியிருக்கிறபடி அந்த இரத்தம் உங்கள் மீது என் மீதும் தெளிக்கப்பட வேண்டும். இரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளாக நான் மாறி பரலோகத்துக்கு போவதற்கு இன்றைக்கு உன் பாவம் என் பாவம் நீங்க அவர் தன் இரத்தத்தை வைத்துக்கொண்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். மகா பிரதான ஆசாரியர் அவர் அண்டையிலே உன் பாவத்தை சொல்லு, என்னை மன்னியும் என்று இப்பொழுது நீ கேட்கும் பொழுது அவர் உன்னையும் என்னையும் சுத்திகரிக்கிறார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இப்பொழுது சுத்திகரிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளையும் சுத்திகரிப்பீராக. உம்முடைய இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக.
என் பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவரே என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் மகா பிரதான ஆசாரியராகிய நித்திய பிரதான ஆசாரியராகிய நீர் சுத்திகரிப்பீராக, கழுவப்படுவார்களாக, சுத்திகரிக்கப்படுவார்களாக, ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும். நித்திய ராஜ்யத்துக்கு மண்டையிலே அவர் முடிவிலே வந்து சேருவார்களாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்களாக. தேவனாய் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கே சகல துதிகான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் சகோதரர் டேவிட் ஜேக்கப் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சுத்திகரித்திருக்கிறார்கள். பெனாயாவை போல வல்லமையுடையவர்களாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். எதிரிகளுடைய எல்லா சத்துருக்களுடைய சதிகளையும் முறியடிக்க பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுத்திகரித்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.